ஹலோ கைஸ். நம்மள நெறைய பேரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் நெறைய ட்ரை பண்ணியிருப்போம். அது ஒரு சிலது செட் ஆகாது. ஒரு சிலது ஃப்ரீ ட்ரையல் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா 5 மினிட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு சிலது பெய்டு வெர்ஷனா இருக்கும். இல்ல வாட்டர் மார்க் இருக்கும். இது எதுவுமே இல்லாம ஃப்ரீயா ஒரு சிம்பிளான லைட் வெயிட் சாஃப்ட்வேர் வந்து அதிலேயே எடிட்டிங் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப சொல்லப் போற சாஃப்ட்வேர்ல அன்லிமிட்டட். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுல எந்த பிரைசிங் எதுவுமே கிடையாது. அதே மாரி ஒரு முக்கியமான இது என்னன்னா, இதுல வந்து எடிட் பண்ண முடியும் நீங்க. ஸோ அதுதான் ரொம்ப இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத டவுன்லோட் பண்ணலாம். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு iSpring ஃப்ரீ கேம் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதுல அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். iSpring ஃப்ரீ கேம் அப்படின்னு இந்த செகண்ட் லிங்க். நான் இந்த லிங்க்க ஷேர் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத ஓப்பன் பண்ணோனே டவுன்லோட் நவ் டைரக்ட்டா டவுன்லோட் பேஜ் வந்துரும். ஸோ இதுல விண்டோஸ், மேக், மொபைல் இந்த மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களோட OS எதுவோ அதுக்கேத்த மாரி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் நவ் குடுத்துட்டு ஸோ டவுன்லோட் நவ் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் வரும். டவுன்லோட் நவ் குடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலன்னா இந்த ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆயிடும். அதே மாரி இது வந்து ரொம்ப கம்மியான சைஸ். இது வந்து 22 MB தான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது பெருசா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் 1 ஆர் 2 ஸ்டெப்ஸா இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ கேம் இந்த மாரி வரும். வெறும் சிம்பிள் UI தான். பெருசா எதுவுமே இருக்காது. கொச்சன்னு இருக்காது. ரொம்ப நார்மலான இதுதான். ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நியூ ரெக்கார்டிங், ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸிட் இது மட்டும் தான் இப்ப எனேபிள் ஆயிருக்கு புதுசா. அதே மாரி மேல பார்த்தீங்கன்னா, நியூ ரெக்கார்டிங், ஓப்பன் இதே சேம் தான் இங்க வந்து டூல் பாரா வந்திருக்கு. அதே மாரி இங்க சென்டர் பேனல்ல பார்த்தீங்கன்னா, நியூ ரெக்கார்டிங் கிரியேட் பண்றதுக்கு ரீசென்ட் ரெக்கார்டிங் இது வந்து ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம நியூ ரெக்கார்டிங் வேணும்னா நியூ ரெக்கார்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் நியூ ரெக்கார்டிங் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க ஸ்க்ரீன் சைஸ் எது வரைக்கும் நீங்க கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கீழ டூல் பார் தேவையில்ல. வெறும் இது மட்டும் வேணும்னா, நான் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரைட் சைட் பேனல் மட்டும் வேணும்னா, இந்த விண்டோவ நான் இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா 4 சைடு விண்டோஸும் நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்ல சென்டர் பார இது பண்ணிக்கலாம். அப்படியே இல்லனாலும் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் ஆர் செலக்ட் ஏரியா. எந்த ஏரியா செலக்ட் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா எந்த அப்ளிகேஷன் வேணும். இப்ப குரோம் மட்டும் வேணும்னா, குரோம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன் வேணும்னா, அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த அப்ளிகேஷன் குடுக்குறீங்களோ, அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஸ்க்ரீன் கேப்சர் ஆகும். நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் அது கேப்சர் ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். அதே மாரி வீடியோவோட வீடியோவோட இன்புட் வந்து என்ன வேணும் 4:3, 16:9 என்ன டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு சைஸ் வேணும் இருக்கு. ஸோ நீங்க யூடியூப் வீடியோஸ் அந்த மாரி நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா, டெஃபினட்டா 16:9 தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுபோக இங்க வந்து மைக் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து மியூட் பண்ணணுமா, அன்மியூட் பண்ணணுமா அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. என்ன இருக்கு பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல நீங்க வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். 3 ஷார்ட்கட் குடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பாஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்றது, அப்புறம் டிஸ்கார்ட் பண்றது. அதாவது சேவ் பண்ண வேணாம், எனக்கு இது கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த மாரி. ஸோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணணும்னா, இப்ப நான் எக்ஸாம்பிள் இங்க Alt+D குடுத்துருக்கேன். ஸோ நீங்க ரெக்கார்ட் ஆயிட்டு முடிச்ச உடனே Alt+D குடுத்தேன்னா, அது ஸ்டாப் ஆயிடும். அதே மாரி ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா, இதுல மைக்ரோஃபோன் எடுத்த உடனே டிசேபிள் ஆயிருக்கும். நீங்க அத செக் பண்ணிட்டு, உங்களோட மைக்ரோஃபோன் இன்புட் என்ன, அந்த மைக்ரோஃபோன் இன்புட் குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து தெரியுது மைக்ரோஃபோன் எனேபிள் ஆகி அத கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி இங்க செட்டப் மைக்ரோஃபோன் கூட இருக்கு. ஸோ நீங்க இத வந்து
நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த டைப் வேணுமோ ஹெட்ஃபோன், ஹெட்செட், மைக்ரோஃபோன், வெப்கேம், அதர்ஸ். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வேறு மைக்ரோஃபோன் கூட செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஆப்ஷன் வந்து சிஸ்டம் சவுண்டு ரெக்கார்ட் பண்ணணுமா வேணாமா கேட்கும். இப்போ நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணுறது, கீபோர்ட் டைப் பண்ணுறது, அந்த மாதிரி சிஸ்டமோட சவுண்ட்ஸ், இன்பில்ட் சவுண்ட்ஸ் இருக்குங்களா, அது வேணும்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம், வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் இருக்குது. அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் நியூ விண்டோ இன்சைடு ரெக்கார்ட் ஏரியா, இந்த ரெக்கார்ட் ஏரியாவில் வேறு விண்டோ ஓப்பன் பண்ணுமா, அப்புறம் ட்ரீ ஐக்கன் ஷோ பண்ணணுமா, மவுஸ் கர்சர் உங்களுக்கு வேணுமா, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த அந்த கர்சர் வரும்ல, அது வந்து ஹைலைட் பண்ணணுமா, அப்புறம் கிளிக் சவுண்டு, மவுஸ் கிளிக் பண்ணும்போது அந்த சவுண்டு வேணுமா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணுவீங்களோ மவுஸ் அண்ட் சிஸ்டமோட இன்புட் சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து சாம்பிள் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டார்ட் எ நியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நான் ஒரு சில மூமெண்ட்ஸ் பண்ணுறேன். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பேக் வரேன். இப்போ நான் வந்து Alt+D ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். அதையே நான் மறுபடியும் கொடுக்குறேன். Alt+D கொடுக்குறேன். இப்போ நான் Alt+D கொடுத்துட்டேன். அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ ஒன்று காமிக்கும். இது கேப்சர் ஆகிட்டு ஸோ எனக்கு ப்ரிவியூ விண்டோ வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரிவியூ விண்டோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணதை ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன ரெக்கார்ட் பண்ண எனக்கு கிளியராக வந்துருச்சு. மவுஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ மவுஸ் ஐக்கான் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து ஷார்ட் வீடியோ தான் எடுத்திருந்தேன். இப்போ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து எடிட் பண்ணலாம், அப்புறம் இந்த வீடியோ சேவ் பண்ணலாம், அப்புறம் இது டேரெக்டாக யூடியூப் அப்லோட் பண்ணலாம். இப்போ எடிட்டில் என்ன இருக்குது பார்க்கலாம். இதை எடிட் கிளிக் பண்ணுங்கள். எடிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஜஸ்ட் மினிமலாக ட்ரிம் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷன் தான் இது. இதில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் என்னென்னா நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேன் பேக்ரவுண்ட் இருக்குது ஆர் சம்திங் சின்ன சின்ன நாய்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன், அது வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிடுது. நான் நிறைய 2-3 வீடியோ எடுத்து செக் பண்ணேன். அது எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னா, நீங்கள் கேப்சர் பண்ண வீடியோவை ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்த டைம்லைனில் வச்சுட்டு Ctrl+A கொடுத்தா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் நாய்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் நாய்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அன்வான்ட் நாய்ஸ், நீங்கள் மைக்ரோஃபோனில் பேசுகிறது தவிர அன்வான்டாக அடிஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் மோஸ்ட்லி ரெடியூஸ் பண்ணிடுது. நான் இதை செக் பண்ணேன். எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன் சவுண்ட் இருந்தது, பட் இது யூஸ் பண்ண அப்புறம் அந்த ஃபேன் நாய்ஸ் வரல. இது டெஃபினட்டாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னா நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் சைலன்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது மியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேட் இன் ஃபேட் அவுட், ஸ்டார்ட் பண்ணும்போது வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஜூம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி காமிக்கும். அப்புறம் ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மினிமல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் இது ஓகே. நீங்கள் வெறும் ட்ரிம் பண்ணுறது, மெயினாக நீங்கள் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடிட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஃபைனலாக நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணும்போது டைரெக்டாக அப்லோட் டு யூடியூப் கொடுத்தீங்கன்னா உங்களோட உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிவிடும். இது ரொம்ப ஈஸியான வேலை. இல்லை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னா சேவ் ஆஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா
WME ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அந்த ஒரு ஃபார்மேட் தான் இருக்குது. இது வந்து சப்போர்ட் ஆகும் யூடியூப்பில். இதை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல், சிம்பிள் லைட் வெயிட் டூல். மெயினாக நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறலாம், அதேமாதிரி ஸ்க்ரீன் கேப்சர், மவுஸ் கிளிக்ஸ் எல்லாமே வருது. டெஃபினட்டாக இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.